ஹலோ! இன்னைக்கு சுட சுட ஹைதராபாத் ஸ்டைல்ல பிரியாணி செய்யலாம் வாங்க. எங்க வீட்ல இந்த மாரி பிரியாணி செஞ்சா, இந்த ஸ்டைல்ல பிரியாணி செஞ்சா, பிரியாணி மொத்தமே காலியாயிடும். நீங்களும் இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இது சண்டே விளாக். கொஞ்சம் லேட்டா போஸ்ட் பண்றேன். நானும் எங்க நாத்தனாரும் சேர்ந்து தான் செய்றோம். இது அவங்க வீடு, எங்க நாத்தனார் வீடு. ஸோ இங்க வந்து தான் 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு எங்க மாமனார், மாமியாரோட ஆனிவர்சரி. இதுக்கு வந்து செப்பரேட்டா அரிசி வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செப்பரேட்டா கிரேவியும் செய்யணும். ஃபர்ஸ்ட் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். நார்மலாக நீங்கள் ஆயில் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் நேரம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து வர தண்ணியே போதுமான அளவு தான். லாஸ்ட்டாக நாங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் என்ன ஸ்டவ்வில் வந்து ஒலை வைக்கணும். ஒலையில் வந்து பிரியாணி ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு என்னென்ன பிரியாணி ஸ்பைசஸ்ன்றது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அரிசி சேர்க்கணும். நான் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அரிசி ஒரு 50% ஒரு 80%க்கு வெந்துடணும். 70 to 80% வெந்ததுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பிரியாணி ஆல்ரெடி கிரேவி செஞ்சோம்ல, அந்த கிரேவி செஞ்சது மேலேயே நீங்கள் அது லேயராக நாங்கள் 2 லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிரேவி, அரிசி, அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் நாங்கள் எசன்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் கலர் பவுடர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 20 minutes தம் போட்டுட்டிங்கன்னா சுட சுட ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி ரெடி. தேங்க்யூ.